என்னுடைய பார்வையில் இப்பொழுதுதான் தேசிய காங்கிரஸ் 100% பலம் பெறப் போகிறது என்ற ஒரு நிலைமைக்கு அத்திவாரம் விட்டது போல் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். இழக்க முடியாததை, நேர்மையானதை, தேவையானதை நாங்கள் இழந்திருந்தாலும் இல்லை, அது கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒரு ஸ்தாபனம் கிழக்கில் இருக்கின்ற ஒரே ஒரு ஸ்தாபனம் இந்த தேசிய காங்கிரஸ் தான். அது எங்களுடைய கட்சி. நாங்கள் வீழ்ந்தாலும் நாங்கள் வீழமாட்டோம். இப்பொழுது பாராளுமன்றம் ஒரு கேலிக்கூத்து போல் மாறி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் யார் எப்படி போவது, என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுகிறார்கள். இலங்கை வரலாற்றிலே நாங்கள் சொன்னது போன்று முஸ்லீம் சிறுபான்மையினர்கள் தீர்மானிக்கின்ற இடத்தில் இல்லை. தீர்மானிப்பது என்பது கேபினட், அமைச்சரவையில். ஆகவே அது காரணத்திற்காக தான் மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாரும் சொல்ல முடியாது தகுதியானவர்கள் இல்லை என்று. எப்படி தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்வது? தேர்தல் கேட்பதற்கு தகுதி இருக்கிறது, எம்பி ஆவதற்கு தகுதி இருக்கிறது, அமைச்சராவதற்கு தகுதி இல்லாமல் இருக்க முடியாது. காணி நிலப்புலம் மாத்திரமல்ல, அமைச்சரவையில் இருக்கின்றவர்களும் ஆக குறைந்தது 25 அமைச்சர்கள் இருந்தால் அதில் ஆக குறைந்தது 2-3 சிறுபான்மையினர்கள் இருக்க வேண்டும் என்று நம்மவர்கள் இன்று எதிர்பார்க்கிறார்களே, அங்கலாய்க்கின்றார்களே, அது எழுத்துரூபம் பெற வேண்டும் என்று இன்று நாட்டில் உள்ள எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். வளப்பங்கீட்டுக்கு கமிஷன் போட வேண்டும் என்று தேசிய காங்கிரஸ் முன்வைத்த யோசனையை சில நாள் கழித்துத்தான் சில சிறுபான்மை கட்சிகளுக்கு அது விளங்கி இருந்தாலும் கூட இன்று நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த தீர்மானம், இந்த பிரகடனம் நாட்டிற்கு இன்றியமையாதது, சிறுபான்மை சமூகத்திற்கு இன்றியமையாதது என்பதை நாம் இன்று கண்முன்னே நாட்டில் வாக்களித்தவர்கள், நமக்கு அளிக்காதவர்கள், எதிராக இருந்தவர்கள் எல்லோருக்கும் நிரூபித்திருக்கிறோம். வெற்றி தோல்வி என்பது வேறு. இம்முறையும் எல்லோருடைய பிரச்சனையும் தேசிய காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகவே காலத்திற்கு காலம் ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி, மாற்றம் வேண்டும் என்று சொல்லி வாக்கு போட்ட பலர் இருக்கிறோம். 70,000க்கு மேற்பட்டவர்கள் எதற்காக வாக்கு போடுகிறோம் என்று தெரியாமல், படித்திருந்தும் மறைந்திருந்தும் அனுபவம் இருந்தும் வாக்கு போட்டார்கள். எவ்வளவு ஒரு கொள்கை அரசியல் ரீதியாக இருக்கின்ற குறைபாடுகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.